சீசன் டைமில் நமக்கு நிறைய முருங்கைக்காய் கிடைக்கும். அப்போ வந்து முருங்கைக்காவை நமக்கு பொரியல் பண்ணலாம். இந்த மாதிரி முருங்கைக்காவை கட் பண்ணி பார்க்கும்போது உள்ளாடி 3 டைரக்ஷனில் லைன் தெரியும். அந்த லைன்லேயே நம்ம வந்து கத்தி வச்சு நீளமாக கோடு போட்டுறணும். உள்ளே கொஞ்சம் அழுத்தமாக போடணும். அப்போ என்ன ஆகும்னா அந்த 3ஆக நமக்கு அதை பிரித்து எடுத்துடலாம். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷ் எல்லாம் நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி 3ஆக கட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளஷ்ஷை மட்டும் அப்படியே இழுத்து எடுத்துட்டிங்கன்னா நாரை வெளியில் தூர போட்டுடலாம். அப்புறமா அதை எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு அப்புறமா இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு அரை மூடி தேங்காய், கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பூண்டு, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சி எடுக்கணும். தண்ணி எதுவுமே விட வேண்டாம். நல்லா குறப்பாக அரைச்சி இந்த வதங்கிட்டு இருக்கக்கூடிய முருங்கைக்காயில் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா 2 முட்டையை அடித்து அதில் விட்டு நல்லா இலக்கி கிண்டி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். முட்டை வறுவல் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. முருங்கைக்காயெல்லாம் கிடச்சிதுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.